Hi hello friends, welcome to my channel. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அஜித் official. நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கலாம்னா டிஸ்பிளேல தெரிஞ்ச மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட்டாக தினமும் நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வரும். சில நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னோட Kinemasterல வந்து மேடு வித் Kinemaster அப்படின்னு வருது, வாட்டர் மார்க் வருதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறனால அப்படி வரும். ஸோ நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வராது. இந்த Kinemaster லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் யூஸ் பண்ணுற Kinemaster லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். 19:16 ரேஷியோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே மீடியா இருக்கும். இப்போ நான் பிரிண்டர்ஸில் வந்து நான் இந்த இமேஜ் நான் இப்போ யூஸ் பண்ணுற இமேஜை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி எடுக்கிறேன்னா பெயிண்டட் இமேஜ்னு போடுங்க, வந்துடும். ஸோ வந்து நான் ரெண்டாவதாக கட்டைக்கானுக்கு அடுத்து வேணும் ஜூம் ரெண்டாவதாக இருக்கா செலக்ட் பண்ணிட்டு நான் அந்த ஃபோட்டோவை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா சென்ட்ரா, அதை வந்து ஈக்குவல் சிம்பிளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுங்க. நான் பிரிண்டர்ஸோட ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இமேஜோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சாச்சு. அடுத்து லேயர் போய்க்கலாம். லேயர் போய்ட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த மொபைல் பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கேன். கட்டைக்கானுக்கு அடுத்து வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து அதில் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்பிட் ஆகிடும். ஓகே, இதே நம்ம 10 செகண்டுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங் இருக்கும். பிளண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே இது செட் ஆகிடும் கரெக்டாக. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டாக அதை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம லேயர் போய்க்கலாம். லேயர் போய்ட்டு மீடியா போய்க்கோங்க. மீடியா போய்ட்டு இப்போ நான் கொடுக்க பிளாக் ஸ்க்ரீனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கட்டைக்கானுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்பிட் ஆகிடும். இல்லை எனக்கு ஸ்பிட் பண்ணவெல்லாம் வேணான்னா ஆஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸாக நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஏரோ மார்க் எழுத்திங்கன்னா கஸ்டமைஸாக இருக்கும். நான் வந்து ஸ்பிட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளண்டிங் பண்ணலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா பிளண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பிளண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் செட் ஆகிடும் அப்படியே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா சாங் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சாங் ஐக்கான் இருக்கும். அந்த சாங் ஐக்கானை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வீடியோவில் இதை சவுண்டை வந்து மியூட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மியூட் பண்ணுறது இருக்கும். அதை மியூட் பண்ணுறதுனால படிக்கங்க. இல்லைன்னா அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து 100 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை 0 வச்சாலும் மியூட் ஆயிரும். அவ்வளோதான், நான் மியூட் பண்ணிட்டேன் ரெண்டுலேயுமே. இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்த சாங் ஆட் பண்ணலாம். நான் இதுக்கு ஏற்ற மாதிரி ᴍᴇᴅ சாங் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ᴍᴇᴅோட சாங்கை நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வச்சாச்சு. கரெக்டாக வந்து சாங் வச்சாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு நண்பர் என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா Kinemaster எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ ப்ளே ஆகுது. இப்போ நான் சவுண்டை பற்றி கம்மி பண்ணிக்கிறேன். காப்பிரைட் இஷ்யூ இருக்குது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். சவுண்டை மியூட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்க்கவே வீடியோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லேயர் போய்க்கலாம். லேயர் போய்ட்டு மீடியா போய்க்கலாம். மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனலோட லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிஎன்ஜி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிக்சல் லேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப்பில் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். நான் அஜித் டெக் அஃபிஷியல்னு சொல்லி ஒரு லோகோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லிக்காம கேட்காக. கீழே வரமே வச்சுக்கோங்க. காரணம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணால் வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அது. நான் கீழே வரமே வச்சுக்கிறேன். ஸோ வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஃபுல்லாக 10 செகண்டுக்கு ஃபுல்லாக வச்சுருங்க, லோகோ வர மாதிரி வச்சுட்டு அடுத்த மறுபடியும் லேயர் போய்க்கலாம். லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நான் வந்து பிக்சல் லேப்பில் வந்து நோ லவ் ஒன்லி சிங்கிள் அந்த மாதிரி நான் ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்களும் வந்து இமேஜ் ரெடி பண்ணி நான் ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லி காமிச்சா போதும். அதை நான் டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த சாங் என்ன சாங் சூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1080p 2K முடியும் இருக்கும். 6 ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. உங்களுக்கு வந்து 30 தான் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு அட்வான்ஸ் அண்டு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸில் போய் கண்டினியூவாகவே கொடுத்துருங்க. கொடுத்த பின்னாடி அலோ எக்ஸ்பர்ட் ஃப்ரேம் ரேட் ஹையர் தென் 30 FPS இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம வெளியே வந்தாலாம். வெளியே வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போய் பார்ப்போம். எக்ஸ்போர்ட் பண்ண போனீங்கன்னா 60 FPS வந்துடும். ஸோ வந்து நீங்கள் 60 FPSல எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபீவர், ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.